சன் ஆஃப் இந்த என்ன பார்க்க போகிறோம், நம்ம கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்த்திங்கன்னா தெரியும். கண் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கட்டி மாதிரி வந்து கண் லைட்டாக மூடும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த டைம்லேயே பார்த்து மருந்து விட்டு காப்பாற்றினா கண்டிப்பாக இதை காப்பாற்றிடலாம். இல்லைனா இந்த லைட்டாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக கண் ஃபுல்லாக வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு சுத்தமாக கண்ணே தெரியாத அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி டைம்லாம் இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கோழிங்கெலாம் குத்தி குத்தி ரொம்ப அப்புறம் இறந்த உறங்கி சாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் போதே மஞ்சத்தூளில் வந்து சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து லைட்டாக ஒத்துற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா கேட்கும். அந்த கண் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சு காணிங்கன்னா அவங்க ஒரு ஆயில்மெண்ட்டு ட்ராப் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிலோ கீழே இருந்துச்சுன்னா ஒரு 2 ட்ராப் விடுங்க. ஒரு 3 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 ட்ராப் அளவுக்கு விட்டிங்கன்னா ஒரு வாரத்திலே கண்டிப்பாக இது சரியாயிடும். ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாள்லேயே வந்து இது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். கண்ணே சுத்தமாக தெரியாமல் போய் ஒரு கண் ஃபுல்லாகவே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோழியை வந்து வச்சுருந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் தெரியலனா அந்த பக்கம் கீரிப்புல்லை அந்த மாதிரிலாம் வந்து பிடிக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எங்கள் கோழி அந்த மாதிரி தான் ஆச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அந்த ட்ராப்போட பேர் வந்து கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.